ஓடி பாரு வாசிக்க மாட்டாங்கிறாங்கப்பா. மஞ்சப்பை மஞ்சப்பை என்ன ரொம்பலையா ரொம்பல அண்ணே கொஞ்சம் கோச்சுக்காம வாங்க. டீ குடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 ரூபா போலக்கட்டை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. லெத்தலாக்கு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆமா ஆமா இந்த மஞ்சப்பையை ரொம்பதே பெரிய விஷயம். ஏன்னா தயவு செய்து இந்த டீ குடிக்கிற காசு போடுற காசுலாம் ஒன்று போட்டுங்க. இதுதான் பரவாயில்ல. சேர்ந்து அழைத்துக்க என்ன காரணம் தெரியவில்லை. கண்டிப்பாக ஆஹா ஆஹா காலையில 108 கொண்டு போய் ஏற்றணும். தம்பி தம்பி அழகு உளி வந்து மழையை சேர்க்கிறான். நம்ம மழை வந்து உளிய எப்ப யானை தும்பிக்கே திருப்பி நல்லா இருக்கியா? நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கின்றேன். ஜீகச்சில தான் கேள்விப்பட்டேன். இல்ல ஆத்துல தான் வந்திருக்கேன். அப்படிதான் கேள்விப்பட்டேன். சரி நல்லா இருக்குல்ல? ஒன்னும் தப்பு ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி இருந்தாலும் அவச்சு தெரியாது. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. 3ஆம் தேதினா புறவம்பட்டி ஜல்லிக்கட்டு போர் வழக்கம். முகர மகனுக்கு 5வது பிறந்தநாள் ஆலகாம வாரா. ஆமா என்னோட வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்தநாள் கோலகாம நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மைதான். இருந்தாலும் என்னோட வெள்ளச்சாமிக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு போகணும் ஆசை இருக்குது. காசு இருக்குதா? காசு எங்க இருக்குதா? வந்துட்டியா? காசு இல்ல. மலையூர்ல இருக்காடுதான் இங்கேதான் இருக்குது. அப்பப்ப எனக்கு வந்துடும் இல்ல. ஐயோ காசு இல்ல. காசு இல்ல. காசு ஏதாவது யோசனை சொல்லு. தக்க யோசனை. அதாவது உலகம்பட்டி ஜல்லிக்கட்டுல அரசனுடைய மாடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அந்த மாட்டை பிடித்து 1000 பொற்காசு என்று நாட்டு மக்கள் தெரிவிக்கிறார்கள். செஞ்சியா என்ன பண்றது? எல்லாம் கூட சேர்ந்தா நடிக்கிறியா? சரி இருந்தா பரவாயில்ல. மாடை பிடிச்சா 1000 பொற்காசு. ஆமா 1000 பொற்காசுனா மாடை பிடிக்கணும். தாங்க மாடுக்கு முதல்ல பொருளை வாங்கிட்டு போலாம். முதல்ல மாடை பிடி. மாடை நான் மாட்டை பிடிக்கிறேன். ஆனா மாடு பிடிக்க போறேன். நகரப்பட்டி மாடு நகரப்பட்டி மணிமாடு மணிமாடு தொட்டப்பாரியா தொட்டப்பாரியா மாட்டை பிடித்தால் ஊர் சொந்தத்தை சார்ந்த ஒரு தங்க காசு. ஆஹா ஆஹா அருமையான மாடியா. மாடு வெட்டு சூப்பர் மாடியா. அழகா எப்படிப்பட்ட மாடு. இந்த மாட்டை நம்மளால பிடிக்க முடியாது. மாட்டுக்காரர் இன்னைக்கு சிறப்பான ஒரு மாடு. இன்னைக்கு ஆமாமா மாடு கைத்த போடணும். மாடு தொழில் விட்ட உடனே கைத்த போடணும். அந்த மாடை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அம்மா யாராவது மாடு பிடிச்சாலும் ஜெம்தார் அவருடைய ஐயா அவருடைய சார்பாக ஒரு தங்க காசு. அது மட்டும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு ஸ்டீல் பீரோ. பிடித்து பார் மாட்டை பிடி. நல்ல விஷயம் தான். கடவுர் சுப்பிரமணிய மாமா அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். ஆமா அப்ப ஒரு தம்பி சார்பாக எம்கேஎம் லைவ் சார்பாக என்ன தெரியுமா? தங்க வாட்சி. தங்க வாட்சி. ஆமா அப்ப நம்ம கோபியுடைய சார்பாக நம்மளால பிடிக்க முடியாது. கவலைப்படி சிவனேச சிரிப்பு நடிகை சார்பாக ஒரு வெள்ளி காசு. வெள்ளி காசு பிடி பிடி மாட்டை பிடி. இந்த மாட்டை நம்மளால பிடிக்க முடியாது. உன்னை பார்க்கும் போது தெரியாது. மாடு பக்கமாக பிடிப்பணும். நான் பிடிச்சு வர மாதிரி நீ புடுறா கபில மாறுபடி வீரடா ஐலக்கு ஆளா சொல்றானே மாறுபடி வீரடா ஐலக்கு ஆளா சொல்றானே பிரியா பிரியா மாட்டபடி மாட்டபடி அருணா 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 அருமையான மாடு. ஆஹா ஏய் ஆஹா ஆஹா அட கட்டியா கட்டியா அட சரத்து குடலை கீழே சரிய விடாத குடலை தம்பி துண்டா போட்டு கட்டியா கட்டியா நான் எங்கேயே கட்டுறது என்ன தாய சேர்த்து இருக்கிறாங்க. போல சேதுபதி எப்படியா நண்பா? பொறுமை பொறுமை ஆடி ஓடி மசர புடுங்கிறது தாண்டா போல வேலை. முத்துராசி இதற்கு மாறுபட்டு
ஐயோ நான் என்னைக்குமே படிக்காத காலம் இருந்தாலும் இந்த இடத்துல எத்தனை கலவாட்டம் பிடிச்சிருப்பேன் இந்த இடத்துல சேர்வு மட்டும் மாடு வழிய போடுறாட்டவா இந்த இடத்துல என்னோட வழிபாட்டை வழிகளை விரிவித்து பார்த்து கொண்டிருப்பாங்க என்ன செய்யப்படுது அந்தவா இந்த சேர்வு மாட்டு வழிய போடுறாட்டவா என்னோட வழிபட்ட கண்ணை எடுத்து வளர்த்து கொண்டிருப்பான் என் மகனை மட்டும் வந்து தங்கத்தில் இறக்க போறானே உறங்க விட்டு இலைக்கு விட்டு மாட்டு வடிவில் மாட்டவா ஐயோ சாயத்து மாட்டனா வீட்டுக்குள்ளே என மறைய மங்களாவே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே முகத்தில் நீர்வழியே கூடாது பார்த்து முத்தா பெத்த மனோ கங்காதி கண்மணியே கண்ணுரகி யாரு